الإسلام ديني ومحمدا رسول الله. அப்படித்தான் நம்மளை யோசிக்க வைக்குது. சரி, பணமெல்லாம் சும்மா, கல்விதான் கெத்துன்னு பேச வர்றாங்க நமது மதரசா மாணவி ஆஃபினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் ஏகனாய் வாழும் வல்லோன் உனக்கே வான் புகழல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எம் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய நடுவர் அவர்களே, அல்லாஹு தாலா தன் திருமறையின் முதல் வார்த்தையாக எதை இறக்கி பெருமை சேர்த்தானோ அந்த கல்விக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கிறேன். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கல்வியை கற்றுக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று கூறினார்களோ அந்த கல்வியை உயர்த்தி பேச நான் வந்துள்ளேன். அறிவு களஞ்சியம் நடுவர் அவர்களே, படிப்பால் இந்த ஊருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற என் தோழி சமீஹா அவர்களே, மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத கை நாட்டர்களே, எங்க பேச்சு ஆவலாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அறிவு ஜீவிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாம் கூறி என் வாதத்திற்கு வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வி மேன்மையை தரும், உயர்வை தரும் என்றெல்லாம் என் தோழி அடித்து சொல்லியும் இந்த மரமண்டைகளுக்கு ஏறலைன்னா நான் என்ன பண்ணுறது? நடுவர் அவர்களே, இவங்க பணம் பணம் பணம்னு வாயை பொழக்கிறாங்களே, அந்த பணம் எந்த அளவுக்கு ஆபத்துன்னு தெரியுமா? அந்த பணம் எந்த அளவுக்கு டேஞ்சர்னு தெரியுமா? அந்த பணம் எந்த அளவுக்கு வேஸ்ட்டுன்னு தெரியுமா? நான் வரிசையாக அடுக்கிறேன், குறிச்சுக்கோங்க. இன்னைக்கு பணத்தாசை வந்துட்டாலே நம்ம கிட்ட இருக்க நல்ல குணம் எல்லாம் மாறிடுன்றத சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அப்படிதான் நசீமா ஜெசீமான்னு ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டாங்க. அடியே ஜெசீமா, உன் மாமியார் கிட்ட இருந்து எப்படி சாவி கொத்த போடுங்களா அப்படின்னு நசீமா கேட்டா. அதை அடி கேட்கிற, திடீர்னு ஒரு நாள் நான் காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிச்சேன். உடனே என் மக்கு மாமியார் என்ன பண்ணுனா சாவி கொத்த எடுத்து உடனே கையில தந்துட்டா. அப்படிதான் அவகிட்ட இருந்து வாங்கின நசீமா. மாமியார்மார்களே கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. சாவி கொத்து வாங்குறதுக்கு மருமகமார்கள் என்னடா டிராமா போட்டாலும் மயங்கிராதீங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, பணம் பணம்னு அலையிறவங்க நிலைமெல்லாம் இப்படிதான் இருக்கும். யாரை எப்படி ஏமாத்தலாம், யாருக்கு எப்படி குளிப்பறிக்கலாம் என்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். செல்வத்துக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கிற பணத்தாசை பிடிச்சவங்களா, நல்லா சொல்கிறேன் கேளுங்க. பூட்டி பூட்டி வைக்கிற செல்வம் உங்களுக்கு சிறப்பை தராது, நரக நெருப்பத்தான் தரும். இதை நான் சொல்லலை, அல்லாஹ்வே சொல்கிறான் கேளுங்க. அல்லாஹு தாலா ஹுமஸா என்ற சூறால சொல்கிறான், லா யஹ்ஸபு அன்னமா லஹு அஹ்லதா கல்லா லைன் பதன்னா ஃபில் ஹுதமா. செல்வத்தை சேமித்து வைத்தவனுக்கு அந்த செல்வம் நிரந்தரமான வாழ்வை தரும் என்று எண்ணிக்கொண்டானா? இல்லை இல்லை, நிச்சயமாக அவன் ஹுதமா என்ற நரகத்தில் தான் வீசப்படுவான் என்று கூறுகிறான். எனவே செல்வந்தர்களே, நீங்க எங்க போகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டுமா நடுவர் அவர்களே, அபுலஹப பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? மாவுனானுஹு மாலுஹு வமா கஸப். அபுலஹபின் செல்வங்கள் அவனை காப்பாற்றவில்லை. எனவே செல்வம் என்றைக்கும் சிறப்பை தராது. ஆனா கல்வியை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நான் பதவிகளை உயர்த்துகிறேன் என்று கூறுகிறான். அதனாலதான் சொல்லுவாங்க, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கல்லாதவருக்கு சென்ற இடமெல்லாம் செருப்பு. கல்லாதவருக்கு சென்ற இடம்லாம் செருப்பா? ஐயோ பயமா இருக்கு. எனவே உங்களுக்கு சிறப்பு வேணுமா, செருப்பு வேணுமா? செருப்பெல்லாம் வேணாமா, சிறப்பு தாமா வேணும். சிறப்பு வேணும்னா எங்க பக்கம் வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு செருப்பு தான் ஜாக்கிரதை. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இவங்க செல்வம் செல்வம்னு கூப்பாடு போடுறாங்களே, தங்கம் தங்கம்னு குதிக்கிறாங்களே, உண்மையில் அந்த செல்வத்துக்கும் தங்கத்துக்கும் என்ன அர்த்தம் தெரிஞ்சா இப்படி குதிக்கவும் மாட்டாங்க, கூப்பாடு போடவும் மாட்டாங்க. அர்த்தம் தெரியாம ஆட்டம் போடுற முட்டாள்களே, நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. கேட்டுட்டு திருந்துறதுக்கு வழியை பாருங்க. செல்வம்
செல்வம் சொல்றீங்களே அது செல்வம் இல்லை, செல்வோம் 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 சென்று கொண்டே இருப்போம். தங்கம் தங்கம்னு சொல்றீங்களே அது தங்கம் இல்லை, தங்கம் தங்கம் எங்கேயும் தங்கம். தங்கம். இதுவரைக்கும் நம்ம செல்வத்துக்கு இப்படி ஒரு விளக்கத்தை பார்த்துருக்கோமா? செல்வம் வந்து என்னமா சென்று கொண்டே இருக்குமா? எப்படி ஒரு அருமையான விளக்கம். சொல்லுங்கம்மா. முஜாஹிதா கிட்டையும் தங்க மாட்டோம், ஜெசிலா கிட்டையும் தங்க மாட்டோம். அதாவது எங்கேயும் நிரந்தரம் இல்லைன்னு அர்த்தம். இப்படி நிரந்தரம் இல்லாத, உறுதி இல்லாத, ஒரு கேரண்டி இல்லாத பணத்தை பிடிச்சி இவங்களை தொங்குறாங்களே, இவங்களை விவரம் தெரியாத அப்பாவிங்கன்னு சொல்லலாம். ஏமா இப்படி தொங்குறீங்க? இல்லை பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, கல்வி இருக்கே கொடுக்க கொடுக்க அது பெருகும். ஆனால் பணம் என்ன செய்யும்? கொடுக்க கொடுக்க கூடவா செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அந்த போறாரே அவர் ஒரு காலத்தில் பெரிய லட்சாதிபதியாக இருந்தார், இப்போ கொடுத்து கொடுத்து பிச்சாதிபதியாக ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படித்த ஒரு ஆளை பார்த்தா அந்த போறாரே அவர் ஒரு காலத்தில் சேராக இருந்தார், இப்போ சொல்லி கொடுத்து கொடுத்து அவர்கிட்ட அந்த படிப்புலாம் போய் ஒன்றும் இல்லாமல் ஸ்கூல் பையனா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ கொடுக்க கொடுக்க குறையிற பணம் பெருசா இல்லை கொடுக்க கொடுக்க அதிகமாகிற கல்வி பெருசா? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. அடுத்து நம்ம ஜெசிலா வந்து சொன்னாங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் மரியாதை. ஆனால் நீங்கள் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு கூட பல பேர் காலில் விழ வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா நான் கேட்குறேன், இதுக்கெல்லாம் காரணம் யார்? உங்களை மாதிரி ஆளுங்க தானே. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இலவசமாக கொண்டு வரப்பட்ட கல்வி, மருத்துவம், இப்படி எல்லாத்தையும் வியாபாரமாக மாற்றி பணம் பணம்னு நீங்களாம் அலையிறனால தான் எங்களை மாதிரி படித்தவங்களுக்கு இன்னைக்கு மரியாதை இல்லாமல் ஆகி போச்சு. இது காரணமா? படித்தவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போனதுக்கு நீங்கள் தான் காரணமா? இப்போ தான்ப்பா தெரியுது. இதை உங்களால் மறுக்க முடியுமா? என்ன தலையை தொங்க போட்டுட்டீங்க? இப்போ புரியுதா? அன்பான நடுவர் அவர்களே, இவங்க சொல்கிற மாதிரி செல்வம் சிறப்படையலாம், உயர்வடையலாம். எப்போ தெரியுமா? அந்த செல்வம் கல்விக்காக செலவழிக்கப்பட்டால்தான். அதைத்தான் பிரான்லின் என்ற ஒரு அறிஞன் சொன்னால், செல்வம் என்பது கல்விக்காக செலவழிக்கப்பட்டால்தான் நல்ல பலனை தரும், இல்லை என்றால் அந்த செல்வம் வீணானது தான். எனவே செல்வத்துக்கு பெருமை சேர்க்கிறதே இந்த கல்வி தானங்க. கல்வி என்று ஒன்று மட்டும் இல்லைன்னா இவங்களோட பணம் கால் தூசிக்கு கூட சமமாகாதுன்றதை நாம தெரிஞ்சுக்கணும். நடுவர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அல்லாஹு தாலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நீங்க கடலுக்கு போங்க, அங்க கடலுக்கு அடியில் ஒரு ஆள் இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு ஹில்ர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க போக சொன்னாங்களே, எதுக்கு? 10,000 ரூபாய் கடன் வாங்கவா இல்லை 10 பவுன் நகை வாங்கவா? இல்லையே, கல்வியை கற்பதற்காக, அறிவை பெறுவதற்காக. ஆனா நம்ம ஆளுகிட்ட சொல்லியிருந்தா பணம் இருக்குன்னு சொன்னா தான் கடலுக்குள்ள போயிருப்பாங்க. பரவாயில்ல, மூசா நபி நமக்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டை காட்டியிருக்காங்க. இப்போ சொல்லுங்க நடுவர் அவர்களே, கல்வி சிறந்ததா பணம் சிறந்ததா? நடுவர் அவர்களே, இதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். போதாதுன்னா இப்போ அடுக்கிறேன் கேளுங்க. கல்வி நல்லவர்களின் சொத்து, பணம் தீயவர்களின் சொத்து. கல்வி நம்மை காக்கும், ஆனால் பணத்தை நாம் தான் காக்க வேண்டும். கல்விக்கு நண்பர்கள் அதிகம், ஆனால் பணத்துக்கு எதிரிகள் அதிகம். கல்வி அதிகமாகிக் கொண்டே போகும், ஆனால் பணம் குறைந்து கொண்டே போகும். கல்வியை திருட முடியாது, ஆனால் பணத்தை திருடி விடலாம். கல்வி பணிவை தரும், ஆனால் பணம் பெருமையை ஏற்படுத்தும். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, அறிவின் வாசல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. நடுவர் அவர்களே, இதுக்கு மேலேயும் நீங்க இவங்களுக்கு தீர்ப்பு வழங்குனீங்க, நீங்க எப்படி ஊருக்கு போறீங்கன்னு பார்ப்போம். ஆஹா, எனக்கே மிரட்டலா? எனவே உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே என்று கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், என்ன ஒரு பேச்சு! சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்கல்ல. அப்படியே நமக்கு இப்போ என்ன தோணுது? செல்வம்லாம் வேஸ்ட்டுப்பா, கல்வி தான்ப்பா பெஸ்ட்டுன்னு தோணுதா? கண்டிப்பாக நாம் யோசிக்க வேண்டியது இதில் நிறைய இருக்குது. அல்லாஹு தாலா நம்மளை எதற்கு இந்த பூமியில் படைச்சிருக்கான்? ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். அது நம்ம நினைக்கிறோம் பணம், காசு, பதவி, பட்டம் இதுதான் அந்த வாழ்க்கைக்கு உகந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன நோக்கத்துக்காக நம்மளை படைச்சிருக்கான் நம்ம சிந்திக்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு செல்வம் தான் பெருசுன்னு இந்த அணியில் பேசுனாங்க.
நமக்கு சோறு போட வேண்டியது சன்னு இல்லை பென்ஷன் தான் பேசுனாங்க. மொத்தம் எனக்கு 3 சன்னு இருக்காங்க. எனக்கு இப்போ பயமாக இருக்குது. அப்போ எனக்கு சன்னு சோறு போட மாட்டாங்களா? இந்த அணி சொல்கிற மாதிரி நான் பென்ஷனும் வாங்கலையே, அப்போ சன்னும் இல்லை பென்ஷனும் இல்லை, அப்போ நம்மலாம் எப்படி தான் வாழ்கிறது? கண்டிப்பாக யோசிக்க வேண்டியது தான். சன்னும் தேவையில்லை பென்ஷனும் தேவையில்லை, அல்லாஹுடைய இறையச்சம் இருந்தால் போதும். இந்த பூமியில் நம்ம அழகான வாழ்க்கை வாழ்ந்துடலாம். அல்லாஹ் நம்மளை அதுக்கு தான் படைச்சிருக்கான். இன்னைக்கு எங்களுடைய மாணவியல் உங்கள் மத்தியில் அழகாக செல்வத்தையும் கல்வியையும் பற்றி பேசுனதுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு மனிதன் அப்படி தானே நினச்சிக்கிறான். தான் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் தான் சிறப்பு இருக்குது, அதை நோக்கி முன்னேறி போனால் போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் கோட்டை விட்டுனான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பணம் நமக்கு தேவைதான். பணம் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு மரியாதை இல்லை. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வறுமை ஏழ்மை ஈமானை தின்றுவிடும் சொல்றாங்க. அப்ப ஈமானை இழக்க வைக்கக்கூடிய வறுமையும் நமக்கு தேவையில்லை, நமக்கு அதனுடைய கொடுமையும் தேவையில்லை. அப்ப கண்டிப்பா நமக்கு செல்வம் வேணும். ஆனா அதே சமயத்தில் நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா அதிகமான நபர்களை செல்வந்தர்களை தான் நரகத்தில் போடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம யோசிக்கணும்ல, அப்ப நாளைக்கு நாம நரகத்துக்கு போறதுக்கு அதுதான் காரணமா இருக்குன்னு சொன்னா, அப்ப அந்த செல்வம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அதை என்ன செய்யணும்? நம்ம அதான் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நாம் என்ன செய்யணும்? நாம செலவழிக்கணும். அதே சமயத்தில் கல்வியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. உண்மைக்கே நம்முடைய கல்வி இன்னைக்கு நம்முடைய சமூகம் நிறைய கல்வியில் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு. நம்ம சமூகம் மாத்திரம் இல்லைப்பா, உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இன்னைக்கு எல்லா மொழிகளும் மிக முக்கியமாக நினைப்பது படிப்பை தான். இன்னைக்கு படிப்பு நல்லா வளர்ந்து நிற்கிது. ஆனால் அதே சமயத்தில் தீமையும் வளர்ந்து நிற்கிது. படிப்பே இல்லாத ஒரு காலகட்டத்தில் தீமை அவ்வளவா தெரியலை. இன்னைக்கு டிஜிட்டல் என்ற நவீனமயமாக்குதல், கணினிமயமாக்குதல், இன்னைக்கு நம்ம படிப்பில் மேலோங்கி இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் தீமையிலும் மேலோங்கி இருக்கும். அப்போ இந்த கல்வியை நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த கல்வியை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். அல்லாஹ் சொல்கிறான், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அல்லாஹ் இடத்துல யார் உயர்ந்தவங்க? படித்தவங்க தான் உயர்ந்தவங்க. அப்போ அந்த படிப்பு எப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கணும்? இன்னைக்கு லஞ்சம் வாங்குறது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது எல்லாமே யாராக தான் இருக்கு? படித்தவர்களுடைய வேலையாகத்தான் இருக்கிறது. எனவே பணமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும், இரண்டுமே அல்லாஹ்வுக்காக நாம் அதை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது நம்மை சரியாக வழிநடத்தும். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, பணமும் வேணும், படிப்பும் வேணும், அதோடு இறை அச்சமும் வேணும். அதுதான் நம்மளை சரியான முறையில் நம்மை நல்ல மனிதர்களாக இந்த பூமியில் வாழ வைக்கும் என்று தீர்ப்பு கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.